தேவன் ஒருவரே, பிதாவாகிய தேவன் ஒருவரே, ஒன்றனமே தேவன். 4ஆம் பகுதி. 1. தேவனை பற்றி அறியாமை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ ஊழியர்கள் தேவனை பற்றிய அறியாமையில் இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. தேவன் என்ற வார்த்தை வேதாகமத்தில் சுமார் 4400 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தேவனாய கர்த்தர் என்று சொல்லப்படுகிற ஒன்றனமே தேவனாய பிதாவாகிய தேவனைத்தான் தேவன் என்று பரிசுத்த வேதாகமும் சுமார் 4300 தடவை சொல்லுகிறது. இருந்த போதிலும் தேவவசனத்தை பெற்றுக்கொண்டவர்களையும் பிற மார்க்கத்தாருடைய விக்கிரகங்களையும் தேவ தூதர்களையும் மனிதரையும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசையும் கூட தேவனென்று வேதம் பதிவு செய்கிறது. இதற்கு மத்தியில் ஆண்டவராக இயேசுவும் தேவனென்று சுமார் 12 இடங்களில் சொல்லப்படுகிறார். இப்படி இந்த அநேக தேவர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவும் தேவனென்று சொல்லப்படுவதனால் அவருக்கு எந்த மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் இல்லை. ஆனால் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்குரியதாக இருக்கிறது. இயேசுவானவரோ அப்போஸ்தலர்களோ ஆண்டவரை இயேசுவை தேவன் என்று திருஷ்டாந்தப்படுத்தவும் இல்லை, அவரை தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. மாறாக இயேசுவை கிறிஸ்து என்ற தேவனுடைய குமாரன் என்றே திருஷ்டாந்தப்படுத்தி அவரை தேவனுடைய குமாரன் என்று தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரை இயேசு தேவன் என்று சில இடங்களில் சொல்லப்படுவதனால் இதை வைத்துக்கொண்டு பிதாவாகிய தேவனை பரியாசம் பண்ணவும், அவரை அலட்சியம் செய்யவும், அவரை மறக்கடிக்க செய்யவும் பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள் ஆண்டவரை இயேசுவே ஒன்றனமே தேவன் என்கிறார்கள். பிற சபை சார்ந்தவர்கள், அதாவது திருத்தோதியை போதிக்கிறவர்கள், ஆண்டவரை இயேசு தேவனுக்கு சம அந்தஸ்து உள்ளவர் என்றும் சம காலத்தவர் என்றும் அவரும் தேவனைப் போலவே தேவனாய் இருக்கிறார் என்றும் போதிக்கிறார்கள். இந்த 2 சாராரும் போதிப்பது தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் விரோதமானது என்பதையும் அது பிசாசினால் உண்டான பொய் உபதேசம் என்பதை நிரூபிக்க இதற்கு முந்தைய 3 பாடங்களில் 21 காரணங்களை சொல்லி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவன் என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறேன். இனிவரும் பாடங்களில் எப்படி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவனாக இருக்கிறார் என்றும் அவரிடமேயுள்ள தேவன் என்பவருக்குரிய தனித்தன்மை என்ன என்பதை பற்றியும் ஆராய்வோம். 2. தேவன் ஒருவரே என்பதின் அர்த்தம். கிறிஸ்தவ ஊழியர்களின் ஒரு அலட்சிய போக்கு என்னவென்றால், தாங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்திருந்தும் தங்கள் பாரம்பரியத்தை நிலைநாட்ட தெரிந்ததை தெரியாது போல் நடிப்பதுதான். உதாரணமாக, ஒருவரே என்ற வார்த்தையில் ஒரு நபர் தான் இருக்கிறார் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. நமது பாரம்பரியத்தை அல்லது மூட நம்பிக்கை நிலைநிறுத்த ஒருவரே என்பதில் ஒருவருக்கும் மேற்பட்டவர், ஒன்றுக்கும் மேற்பட இருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. மத்தேயு 23:8 ஆண்டவரே இயேசு நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய போதகர், வேற எவரையும் போதகர் என்று சொல்லக்கூடாது. மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய குரு, மற்ற எவரும் குரு கிடையாது என்று அர்த்தமாகும். மத்தேயு 23:9 பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் ஒருவரே நம்முடைய பிதா, வேறு எவரும் பிதா இல்லை என்று அர்த்தமாகும். நான் தேவனையும் பிதா என்று சொல்லுவேன், இயேசுவையும் பிதா என்று சொல்லுவேன், போப்பாண்டவரையும் பிதா என்று சொல்லுவேன், நீண்ட அங்கி போட்டுகளெல்லாம் பிதா என்று சொல்லுவேன் அல்லது ஃபாதர் என்று சொல்லுவேன் என்று ஒருவர் சொன்னால் அது அகம்பாவம் ஆணவமாகும். யாக்கோபு 4:12 நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். நியாயப்பிரமாணத்தை மோசையும் கட்டளையிடுகிறார், ஆண்டவராக இயேசுவும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது ஆணவத்தினால் உண்டான தேவ தூஷணமாகும். அதுபோல தேவன் ஒருவரே என்று சொன்னால் தேவன் ஒருவர் தான் என்பதை பகுத்தறிந்து அதை மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். பாரம்பரியமாய் வந்த திருத்த உபதேசத்தை நிலைநாட்ட குமாரனாய தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன் என்றோ, ஒரே தேவன் 3 நபராக இருக்கிறார் அல்லது 3 தேவர்கள் ஒரே நபராக இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்லக்கூடாது.
அப்படி சொல்லுவது தேவ தூஷணம் மற்றும் தேவனுக்கு விரோதமான கலகமாகும். அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். 3. தேவன் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2:5 முதல் 6 வசனங்களில் தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனிதனாய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவரே என்றால் தேவன் ஒருவர் தான், அவரை தவிர வேறே தேவன் இல்லை என்று அர்த்தமாகும். ஆண்டவராக இயேசுவையும் தேவன் என்று சொல்லுவேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் தேவவசனம் பொய்யாகிவிடும். ஆண்டவராக இயேசு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர். ஆண்டவராக இயேசு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தர். கலாத்தியர் 4:30 மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, இந்த மத்தியஸ்தன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்து மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், ஆனால் தேவனோ ஒருவர். மத்தியஸ்தரை தேவன் என்று சொல்ல முடியாது. அவரும் தேவனாய் இருந்தால் மனிதனுக்கு கிருபை கிடைக்காது. அவர் மனிதனாய் வந்து மரணத்தை வென்றதினாலே மத்தியஸ்தம் பண்ண நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே தேவன் ஒருவரே என்றால் அவர் ஒருவர் தான். இதை விசுவாசிக்க மனம்பல வேண்டும். ஒரே தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவே இருக்கிறார், செயல்படுகிறார் என்று சொல்லுவது தேவனை இழிவுபடுத்துவதாகும். எனவே தேவன் ஒருவர் என்றால் பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் கிடையாது என்று அர்த்தமாகும். 4. ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே தேவன். எபேசியர் 4:4 முதல் 6 வசனங்களில் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரையும் ஒருமித்து காண்பித்து உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே சரீரம் உண்டு என்றால் கிறிஸ்துக்கு ஒரே சரீரம்தான் அவருக்கு உண்டு, அவருக்கு 3 சரீரம் கிடையாது என்று அறிவோம். ஒரே விசுவாசம் உண்டு என்றால் நாம் விசுவாசம் 3 உண்டு என்று சொல்ல மாட்டோம். ஒரே ஞானஸ்தானம் உண்டு என்றால் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்தானம் உண்டு என்று சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லுவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்று அறிவோம். அதுபோல ஒரே ஆவி, அதாவது ஒரே பரிசுத்த ஆவி உண்டு என்றால் பரிசுத்த ஆவியினர் ஒருவர் தான். கர்த்தராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியினர் அல்ல என்பதை விளக்கவே ஒரே ஆவி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே கர்த்தர் என்றால் கர்த்தராகிய இயேசு ஒருவரைத்தான் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு விட வேறுபட்டவர் என்பதை விளக்கவே ஒரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரே தேவன் உண்டு என்றால் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் தேவன், பரிசுத்த ஆவியும் கர்த்தராகிய இயேசுவும் தேவன் அல்ல என்பதை விளக்கவே ஒரே தேவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் என்று சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசுவின் தேவன் என்று சொல்லுவேன் என்பது தேவனுக்கு விரோதமான கலகமாகும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரே பிதா உண்டு என்றால் பிதா ஒருவரே, பிதாவாகிய தேவன் ஒருவரே பிதா, பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தராகிய இயேசுவும் பிதா அல்ல என்பதை விளக்கவே ஒரே பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவரையும் கர்த்தராகிய இயேசுவையும் பிதா என்றோ அப்பா என்றோ சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுவை அநேகர், முக்கியமாக அதை பெந்தேகோஸ்தே சபை சார்ந்தவர்கள் ஏசப்பா என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக பரிசுத்தாவின் விரோதமாக பொய் சொல்கிறார்கள் என்று அர்த்தமாகும். 5. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12 4 முதல் 6 வசனங்களில் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஒருவர் தான் என்றால் ஆவியானவர் ஒருவர் தான். ஆவியானவர் 2 பேர் 3 பேர் என்று சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஆவியானவர் தான் வரங்களை அளிக்கிறவர். கர்த்தர் ஒருவரே என்றால் ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான் கர்த்தர். வானத்திலேயும் பூமியிலேயும் கர்த்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை ஆண்டவராய் இயேசு ஒருவரையே கர்த்தர் என்று அழைக்க வேண்டும். கர்த்தர் 2 பேர் 3 பேர் என்று சொல்லக்கூடாது. அந்த ஒரே கர்த்தர் தான் ஊழியங்களை செய்கிறவர். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ற வார்த்தைக்கு யெகோவா என்று அர்த்தமாகும். அது ஆண்டவராய் இயேசுவை குறிக்காது. தேவன் ஒருவரே என்றால் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் தேவன். வானத்திலேயும் பூமியிலையும் தேவன் எனப்படுவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் வேதத்தை பொறுத்தவரை பிதாவாகிய தேவன் ஒருவரே
தேவன், அவரை தவிர வேறு தேவன் கிடையாது. பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் கிடையாது. எனவே தேவன் ஒருவர் தான். தேவன் 2 பேர் 3 பேர் என்று சொல்லக்கூடாது. அந்த ஒரே தேவன் தான் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். எனவே தேவன் என்பவர் ஒருவரே. அதுபோல ரோமர் 3:30 விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விசுவாசம் உள்ளவர்களை நீதிமானாக்கிறவர் பிதாவாகிய தேவன் ஒருவரே. விசுவாசம் உள்ளவர்களை நீதிமானாக்கிறவர் 3 தேவன் என்று சொல்லக்கூடாது. எனவே தேவன் ஒருவரே என்றால் பிதாவாகிய ஒருவர் தான் தேவன், மற்ற எவரும் தேவன் இல்லை. 3 தேவன் ஒரே தேவனாய் இருக்கிறார் அல்லது ஒரே தேவன் 3 தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லாதே சொல்வது தேவனுக்கு விரோதமான கலகமாகும். 6. ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை. 1 கொரிந்தியர் 8:4-6 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிதாவாகிய தேவன் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை. வேறொரு தேவன் என்று சொல்லப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, வேதத்தை பொறுத்தவரை அவர்கள் தேவன் என்று எண்ணப்பட மாட்டார்கள். மேலும் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. சகலமும் அவராலே உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு குமாரனாகிய தேவனும் உண்டு, ஆவியானவராகிய தேவனும் உண்டு என்று சொல்வது தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி அந்த பிதாவாகிய ஒரே தேவனை நிந்திக்கும் செயலாகும். யோவான் 1:3 சகலமும் வார்த்தையாக இயேசு மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டாலும் சகலமும் அந்த ஒரே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே அவரே இயேசுவை கொண்டு உண்டாக்கியிருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவாகிய தேவனுக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவருக்காகவோ ஆண்டவராகிய இயேசுவுக்காக உண்டாக்கப்படவில்லை. நாம் அந்த ஒரே தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசுவும் நாம் தேவனுடையவர்களாக இருக்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 7. ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. வேதபாரகன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்து கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டபொழுது ஆண்டவர் அவனிடம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். மார்க் 12:32 அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசுவிடமே சொன்னான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு மறுப்பு தெரிவிக்கவில்லையே. அவன் சொன்னது தவறாய் இருக்குமானால் ஒரே தேவனை தவிர நானும் தேவன்தான், பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான் என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லவில்லை. மாறாக அவன் விவேகமாக உத்தரவு சொன்னான் என்று ஆண்டவர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிதாவாகிய தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். எனவே பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன். 8. நீர் ஒருவரே தேவன். மேலும் சங்கீதம் 86:10 தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாக இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்றும், சங்கீதம் 83:17 யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்து மேலும் உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா என்னும் பெயரையுடைய தேவன் ஒருவரே தேவன், மகத்துவமுள்ள தேவன், அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை மறுத்து குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 பேர் இருக்கிறார்கள், அந்த 3 பேரும் ஒரே தேவனாக இருக்கிறார் என்று தேவன் சொல்லக்கூடாது. இதே யாக்கோபு 2:19 தேவன் ஒரு உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகள் விசுவாசத்தை நடுங்குகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவர் உண்டு என்றால் தேவன் ஒருவர் தான் உண்டு. அதை ஏற்க மறுத்தால் தேவனுடைய வார்த்தையோடு நாம ஒன்றை கூட்டி தேவனுடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும். 9. தேவன் ஒன்றான மெய் தேவன். தேவனுடைய தன்மையை குறித்து ஆண்டவரை இயேசு சொல்லும்போது யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் பிதாவே
ஒன்றன மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னார். ஆண்டவரை இயேசுவே பிதாவாகிய தேவனே ஒன்றன மெய் தேவன் என்று சாட்சி கொடுத்தால் அதுவே சத்தியம். அதை மீறி தேவனை பற்றி சத்தியம் கிடையாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் ஒருவரே தேவனை கண்டவர், அவரே தேவனுக்கு உண்மையான சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனிதர் உபதேசத்தை நம்பி கிறிஸ்துவின் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நமது அழிவு எரிநரகத்தில் நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மூன்றான தேவன் அல்ல, அவர் ஒன்றான தேவன். அவர் ஒன்றான தேவன் மாத்திரமல்ல, அவர் ஒன்றான மெய் தேவன். அதாவது அவர்தான் உண்மையான தேவன். மற்ற தேவர்கள் எல்லாம் பொதுவான பிதாவாகிய தேவனுக்குரிய தன்மைகள் இல்லாத தேவர்களே. 10 ஒன்றான ஆண்டவராகிய தேவன். யாக்கோபு 1:4 ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாக சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒன்றான ஆண்டவராகிய தேவனோடு கர்த்தராகிய இயேசுவும் சொல்லப்பட்டிருப்பதால் இந்த ஒன்றான ஆண்டவராகிய தேவன் என்பது பிதாவாகிய தேவனே குறிக்கும். அவர் ஒன்றான ஆண்டவராகிய தேவனாய்த்தான் இருக்கிறார் என்று அவர் மூன்றான ஆண்டவராகிய தேவனாக இல்லை. அந்த ஒன்றான ஆண்டவராகிய தேவன் மூன்றான ஆண்டவராகிய தேவனாக இருக்கிறார். மூன்றான ஆண்டவராகிய தேவனாக இருக்கிறார் என்று ஒருவர் சொன்னால் அவர் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறார் என்று அர்த்தமாகும். ஒன்றான ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனே மெய்யான தேவனாகும். பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே, தேவனோ ஒருவர், ஒரே தேவனும் பிதா உண்டு, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அவர் ஒன்றான மெய் தேவன். அவர் ஒன்றான மெய் தேவனானவர். அவர் ஒருவராய் இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருப்பதால் பிதாவாகிய தேவன் தான் தேவன் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் என்று அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது பிதாவாகிய தேவன் தான் தேவன் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் என்று அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவன் சித்தமானால் அடுத்த பழத்திலிருந்து தேவன் என்றால் என்ன, பிதாவாகிய தேவன் ஒருவரையே ஏன் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், மற்ற யாரிடமும் இல்லாத தேவன் என்பவருக்குரிய தன்மைகள் பிதாவிடம் மாத்திரம் என்ன இருக்கிறது, மற்ற யாரிடமும் இல்லாத தேவன் என்பவருக்குரிய தன்மைகள் பிதாவாகிய தேவனிடம் மாத்திரம் என்ன இருக்கிறது என்பதையும் ஆராய்வோம். பிறருடைய கற்பனை கதைகளையும் பாரம்பரியங்களையும் நம்புவதை விட்டுவிடுங்கள். தேவனையும் அவருடைய சித்தத்தையும் அறிவதற்கு பரிசுத்த வேதாகமும் ஒன்றே போதும் என்று நம்புங்கள். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் உங்கள் அன்போடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.